10 Unit 7 Exercise 7.2. So இப்போ நம்ம Exercise 7.1ல வந்து பார்த்தீங்கன்னா only surface areas, total surface areas, curved surface area மட்டும் தான் பார்த்துருப்போம். இப்போ நம்ம Exercise 7.2ல பார்த்தீங்கன்னா about volume. So volume of cube solid shapes பார்த்துப்போம். ஓகேவா? ஸோ வால்யூம் ஆஃப் சாலிட் ஷேப்ஸை பற்றி தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் 7.2 ஃபுல்லாக பார்த்துருப்போம். ஸோ வால்யூம்கான ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு புக்கில் இருக்குது, டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. ஸோ அதை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ என்னென்ன ஷேப்க்கு என்னென்ன வந்து வால்யூம்ன்றதை நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ கொஷின் நம்பர் 1ல பார்த்தீங்கன்னா a 14 meter deep well with inner diameter 10 meter. ஸோ என்னென்னலாம் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ டீப் வெல்னா ஆழம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கிணறோட ஹைட் அப்படின்னு எடுத்துக்கணும். வித் இன்னர் டயாமீட்டர். ஸோ இன்னர் டயாமீட்டர்னா அந்த கிணறோட டயாமீட்டர் வந்து 10 மீட்டர் இஸ் டக். அந்த கிணறு தோன்றாங்க, ஓகேவா? ஸோ தோண்டிட்டு அந்த எர்த் டேக்கன் அவுட், அந்த மண்ணை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஈவன்லி ஸ்ப்ரெட் ஆல் அரவுண்ட் த வெல். அந்த கணத்தை சுற்றி என்ன பண்ணுறாங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. டு ஃபார்ம் அண்ட் எம்பேங்க்மெண்ட். எம்பேங்க்மெண்ட்னா அந்த செவர் எழுப்புறது, கணத்தை சுற்றி செவர் எழுப்புவாங்க இல்லையா? ஸோ அதான் எம்பேங்க்மெண்ட் ஆஃப் வித் 5 மீட்டர். 5 மீட்டர் வித் இருக்கக்கூடிய ஒரு எம்பேங்க்மெண்ட் வந்து இது கட்டுறாங்க. ஓகே, ஸோ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த எம்பேங்க்மெண்ட். அந்த எம்பேங்க்மெண்ட்டோட ஹைட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷனுக்காக டயக்ராம் போட்டுப்போம். ஸோ வந்து ஒரு வெல் இருக்குது, அந்த வெல்லோட டீப் வெல்னா அதோட ஹைட். ஸோ அதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, டீப்னா அந்த ஆழம், அந்த ஆழத்தை தான் நம்ம ஹைட்டுன்னு எடுத்துக்கிறோம், சரியா? அடுத்து இன்னர் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் ஈக்குவல் டு 10னா நமக்கே தெரியும் ரேடியஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர்னு எடுத்துக்கணும், சரியா? ஸோ இதுக்குள்ளே அந்த மண்ணை தான் தோண்டி வெளியே எடுத்து வெளியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எம்பேங்க்மெண்ட் கட்டுறாங்க. சுற்றி வந்து ஒரு செவர் எழுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போது இதை சுற்றி ஒரு 5 மீட்டர் லென்த் வித்து இருக்கக்கூடிய இது மட்டும் கொடுத்துட்டாங்க. வித்து மட்டும் 5 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த எம்பேங்க்மெண்ட்டோட ஹைட் என்ன, அதுதான் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஹைட் வந்து இந்த உள்ளே இருக்க மண்ணை தோண்டி எடுத்து வெளியே சுற்றி சவர் கட்டுறதுக்கு கட்டினா எவ்வளோ ஹைட்டில் நம்மளால் அந்த சவரை வந்து கட்ட முடியுங்கிறது தான் நமக்கு கொஷின், ஓகேவா? ஸோ இப்போ இந்த எம்பேங்க்மெண்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஷேப்பில் இருக்கும்? ஆக்சுவலி வெல் வந்து சிலிண்டர், ஓகேவா? ஸோ கிணறு வந்து சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். பட் எம்பேங்க்மெண்ட்டோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ சிலிண்டர், ஓகேவா? ஸோ எம்பேங்க்மெண்ட்டோட ஷேப் வந்து ஹாலோ சிலிண்டர். ஸோ ஆனால் இந்த எம்பேங்க்மெண்ட்டோட வால்யூம் வந்து எதுக்கு ஈக்குவல்? உள்ளே இருக்க வால்யூம், அதாவது அந்த உள்ளே இருக்க கிணறோட மண்ணு தான் எடுத்துகிட்டு வந்து வெளியில் செவராக கட்டுறாங்க. ஸோ அப்போது ரெண்டுத்தோட வால்யூமும் நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். இதோட வால்யூமு வால்யூம் ஆஃப் எம்பேங்க்மெண்ட் equal volume of well, ஓகேவா? ஸோ அந்த கிணறோட வால்யூம் தான் வந்து இந்த வெளியில் கட்டியிருக்கக்கூடிய எம்பேங்க்மெண்ட்டோட வால்யூம் இல்லையா? அது நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஸோ அதனால நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா உள்ளே இருக்க மண்ணை எடுத்து தான் வெளியில் அந்த சவர் கட்டுறாங்க. ஸோ அந்த வால்யூம்னா என்னது? கன அளவு இல்லையா? ஸோ அந்த எவ்வளோ கன அளவு மண் இருக்கோ அதை எடுத்து தான் வெளியில் சவர் கட்டுறாங்க. ஸோ அதனால இது ரெண்டுத்தோட வால்யூம் நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். ஸோ எம்பேங்க்மெண்ட்டோட ஷேப் வந்து ஹாலோ சிலிண்டர். அப்போனா நான் என்ன யூஸ் பண்ணணும்? ஹாலோ சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். வால்யூம் ஆஃப் வெல்னா வெல் வந்து எந்த ஷேப்னா சிலிண்டர் ஷேப்பு, ஓகேவா? ஸோ கிணறு வந்து சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும், எம்பேங்க்மெண்ட் வந்து ஹாலோ சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் ஃபார்முலா இந்த பக்கம் யூஸ் பண்ணணும், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா இந்த பக்கம் யூஸ் பண்ணணும், சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் ஃபார்முலா என்ன? பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். இதுதான் வந்து எம்பேங்க்மெண்ட்டோட வால்யூம் ஃபார்முலா. சிலிண்டர் ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹெச், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பை இருக்குது. ஸோ அப்போ அதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ண போகிறோம். இதில் வந்து கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்னு இருக்குது. இப்போது வந்து கேபிட்டல் ஆர்னா இந்த ரேடியஸு, இன்னர் ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இதுலேருந்து இது வரைக்கும் வந்து 5 இல்லையா? ஏன்னா ரேடியஸ் வந்து 5ன்னு எடுத்துருக்கோம். இப்போ அவுட்டர் ரேடியஸ்னா கேபிட்டல் டி ஈக்குவல் டு இதில் ஒரு 5 இருக்குது, வித் ஒரு 5. ஸோ அப்போது டோட்டலி 10. அப்போது கேபிட்டல் ஆர்
கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர், ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். சிலிண்டர்னுக்கு எடுக்கும்போது நம்ம ரேடியஸும் ஹைட்டும் மட்டும் தான் எடுக்க போகிறோம். ஆலோ சிலிண்டர் எடுக்கும்போது தான் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர்னு எடுப்போம். ஸோ ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு ரேடியஸ் 5, கேபிட்டல் ஆர் வந்து வித்தோட சேர்த்து எடுத்துக்கணும். ஸ்மால் ஆர் பிளஸ் வித் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் 5 வித் 5. ஸோ டோட்டலி 10, ஸோ 10 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இதில் ஹைட்டு தான் நமக்கு தெரியாது. ஸோ ஹைட் அப்படியே வச்சுக்கலாம். பட் இதுக்கு வந்து நமக்கு ரேடியஸும் தெரியும், ஹைட்டும் தெரியும். இங்கே வந்து இது அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ கேபிட்டல் ஆர் வந்து 10 இல்லையா? ஸோ 10 ஸ்கொயர், ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர், ஹெச் நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். இங்கே சிலிண்டர் அதாவது கிணத்தோட ரேடியஸ் வந்து 5, ஏன்னா டயாமீட்டர் கொடுத்தாங்க, நம்ம ரேடியஸை கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ டயாமீட்டர் 10 மீட்டர் அப்படின்னா ரேடியஸ் ஈக்குவல் டு 10/2 இல்லையா? ஸோ அப்போ 5 மீட்டர் ரேடியஸ். ஸோ அப்போது ரேடியஸை வந்து நம்ம 5 ஸ்கொயர்னு எடுக்கிறோம். இன்ட்டு ஹைட் வந்து நமக்கு தெரியும், அதோட டெப்த்து தான் அதோட ஹைட்டு. ஸோ அப்போ 14 எடுக்கிறோம். சரியா? ஸோ 10 ஸ்கொயர் பண்ணும்போது 100 மைனஸ் 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25. ஹெச் ஈக்குவல் அதே போல் இங்கே வந்து 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 14 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 100ல் 25 மைனஸ் பண்ணிங்கன்னா 75 இன்ட்டு ஹெச். இங்கே 25/14 அப்படியே வச்சுக்கலாம். இந்த 75 டிரான்ஸ்போஷன் பண்ணுறோம். ஸோ 25 இன்ட்டு 14/75. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? 125 ஆர் 25, 325 ஆர் 75. இப்போ நம்ம 14 3ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ இது வந்து டெசிமலாக தான் வரும். 4 3s are 12, ரிமைனிங் 2, பாயிண்ட் வச்சு 0 சேர்க்குறோம். 6 3s are 18, ரிமைனிங் 2, அகெயின் 0 சேர்க்குறோம், அகெயின் 6 வரும், அகெயின். ஸோ 20 20 வந்துட்டே இருக்கும். இது வந்து ஒரு இன்ஃபினிட்டி டிவிஷன் ரேஷனல் நம்பராக வரப்போகுது. என்ன சொல்லுவோம், நம்ம இரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போது இங்கே 6 வந்துட்டுருக்குன்னா இப்போ நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா அபவுட் 2 டெசிமல் பிளேஸில் எழுதும்போது நம்ம இது 3rd டெசிமல் பிளேஸை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம். அப்படின்னா 5 அபோன்னும் போது நம்ம 1 ஆட் பண்ணி 4.67 மீட்டர் அப்படின்னு எழுதுவோம். ஓகே, ஸோ தேர்ஃபோர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ஃபோர் த ஹைட் of the embankment is 4.67 மீட்டர். ஓகே, ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கொடுத்துருக்க வேல்யூஸை நம்ம எதுக்குன்னு எடுத்துக்கணும். ஸோ ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர், இன்னர் ரேடியஸ் அவுட்டர் ரேடியஸ் எப்படி எடுக்கிறோன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னர் ரேடியஸ்னா இன்னர் ரேடியஸ் இந்த ஆல்ரெடி சிலிண்டரோட ரேடியஸ், ஐ மீன் வெல்லோட ரேடியஸ். அண்ட் தென் அவுட்டர் ரேடியஸ்னா இந்த ரேடியஸும் இந்த ரேடியஸும் சேர்த்து எடுக்கணும். அப்போ வித்து கொடுத்துருக்காங்க, அதுக்காக தான் உங்களுக்கு. ஸோ வித்தையும் இன்னர் ரேடியஸும் சேர்த்தா 5 + 5 = 10. ஸோ அதனால கேபிட்டல் ஆர் = 10. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இந்த வெல்லோட எல்லா வேல்யூம் கொடுத்துருக்காங்க, வால்யூம்கான எல்லா வேல்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே அப்ளை பண்ணுறோம். ஸோ வால்யூம்ஸ் ஏன் நம்ம ஈக்குவலாக எடுத்துருக்கோன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.